நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று அரசியல் விமர்சகர் ஐடியாமன் மகாதேவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், பாஜக எதுலெல்லாம் அரசியல் செய்யறதுன்னு இல்லையா சார்? ஆளுநரை வைத்துமா அரசியல் செய்ய நினைக்கிறது பாஜக, குறிப்பா தாவேகா பதவி ஏற்க முடியாமல். விஜயை யாருமே தடுக்கல. விஜய் தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கறதுல எல்லாருமே தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவரு தான் தனிப்பெரும் கட்சி. மக்கள் அவருக்குத்தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுல எந்த குழப்பமுமே இல்ல. இப்ப குழப்பங்கள் எங்க இருக்கு? ஏன் ஆளுநர் விஜய் கிட்ட மெஜாரிட்டி நம்பர் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா, அது விஜய் செய்த சில தவறுகள். அதை இங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆளுநர் தன்னிச்சையாக எனக்கு 118 கொடுத்தாதான் கொண்டு அந்த நம்பரை காமிச்சாதான் நான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படின்னு சொல்லல. அது விஜய் செய்த தவறால் விளைந்த ஒரு விளைவு. அது விஜய் என்ன பண்றாரு, நான் தனிப்பெரும் கட்சி, என்கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்லி அவர் நேரடியாக ஆளுநர்கிட்ட கடிதம் அமைச்சிருந்தாரு அப்படின்னா, ஆளுநருக்கு அவரை அழைப்பதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா தனிப்பெரும் கட்சியை தான் அழைக்க வேண்டும் என்பது சட்டம். அது ஆளுநர் செஞ்சுட்டு போயிடுவாரு. ஆனா விஜய் தரப்பு என்ன செஞ்சாங்க? ஆளுநரை சென்று சந்தித்த போது இவங்களுடைய 108 எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியுடைய 5 எம்பிக்களுடைய லெட்டர், இதையெல்லாம் சேர்த்து கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப ஆளுநர் என்ன கேட்கிறாரு, இது கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்கிறாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்னா இவங்க கிட்ட 113 தான் இருக்கு. நீங்க தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்பதாக இருந்தால் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க சட்டசபையில போய் நிரூபிச்சுக்கலாம். ஆனா கூட்டணியாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் இருந்தா தான் ஆளுநரை அழைப்பார். அதைத்தான் அவரு தெளிவா சொல்றாரு. நேற்று ஆளுநர் அவர்கள் கொடுத்த பேட்டியில கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் யாரையும் தடுக்கல, அதை தடுக்க வேண்டிய வேலை என்னுடையது இல்ல. அவர் 108 அவரோடது பிளஸ் ஒரு 5 113 நம்பரோடு வந்தாரு. கூட்டணியா இருக்கிற போது நீங்க 113 இல்ல 118 நம்பர் வேணும், எனக்கு நீங்க லெட்டர் மட்டும் காமிங்க, நான் உடனடியா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல எங்கிருந்து பாஜக வந்தது, எங்கிருந்து அரசியல் வந்தது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஆளுநர் விஜயை தடுக்கிறாரு, பாஜக விஜயை தடுக்கிறது, தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி வைத்ததால் விஜய் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்லாம் எல்லாரும் சொல்றாங்க. மேபி நீங்க அடுத்த அந்த கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா வச்சிருப்பீங்க சார். அது உண்மைதானே சார்? எல்லாருமே அப்படித்தானே பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக தாவேகா எப்படியாவது தான் கூட வரும்னு நினைச்சாங்க. அது கடைசி வரைக்கும் நடக்கல. அந்த என்டிஏ கூட்டணியிலேயே என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஓரத்துல அந்த வன்மம் இருக்கத்தானே சார் செய்யும். அதுக்கு பத்தாவதுக்கு காங்கிரஸ் கூட்டு காங்கிரஸும் சொல்லிட்டாங்க, பாராளுமன்ற தேர்தல்ல ஒன்னாதான் தேர்தலை சந்திக்க போறோம், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் சொல்லிட்டாங்க. சோ அப்போ எப்படி தாவேகாவை தடுக்கணுங்கும் போது பாஜக தானே சார் இதை செஞ்சிருக்கோம். அதை தாண்டி வேற யாருக்கு சார் இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, நீங்க கேட்கறது அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை பாஜக தான் விஜயை தடுக்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம். இப்ப நாம ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சிச்சுவேஷன் யோசிங்க. இப்போ உடனடியா ஆளுநர் விஜயை பதவியேற்க அழைக்கிறார். விஜய் முதல்வராக பதவியேற்கிறார். அவருக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுக்கப்படும், இல்ல 1 வாரம் டைம் கொடுக்கப்படும். அவர் ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி நிரூபிக்கணும். 118 அப்படிங்கிற நம்பரை நிரூபிக்கணும். அவரால் நிரூபிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும்? நேச்சுரலா என்னன்னா 6 மாசம் ஆளுநர் ஆட்சி, அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தல் நடக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் பிளேயருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். எக்ஸாக்ட்லி, செகண்ட் பிளேயருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்க செகண்ட் பிளேயர் இன்னைக்கு நீங்க நம்ம பின்னாடி பேச போற அந்த அதிமுக பிளஸ் திமுக அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அந்த விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆளுநர் விஜயை தாமதப்படுத்துவதால அவர் 113 தான் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு இன்னும் 6 சீட்டு வேணும். அந்த 6 இருங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 6 எம்எல்ஏக்களை, அந்த 6 எண்ணிக்கையை நீங்க ஆதரவு வாங்கிட்டீங்க அப்படின்னா விஜய் சட்டமன்றத்துல நேரடியாக மெஜாரிட்டியை நிரூபித்து ஆட்சியை தொடரலாம். அவருடைய அந்த ஆட்சி தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. 2வது ஆப்ஷனும் கிடையாது, 3வது ஆப்ஷனும் கிடையாது. ஆளுநர் இங்க விஜய்க்கு ஒரு நல்லதுதான் செய்யறாருன்னு நான் சொல்ல வரேன் சார். அததான் திருச்சி எம்பி துரை வைகோ அவர்கள் முன்னிறுத்துறாரு. ஜனநாயகத்துக்கு எதிரானது, பெரும்பான்மை வாங்கின கட்சியை நீங்க ஆட்சி அமைக்க உதவணும் அப்படிங்கறத அவர் முன்னிறுத்துறாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவரும் அததான் சொல்றாரு. மத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அததான் சொல்றாங்க. எல்லோருமே அதை சொல்லும் போது எல்லா கட்சிகளும் இணைந்து ஆதரவு
ஆதரவாக கொடுத்து அவர் ஆட்சி அமைக்க வழிவகுக்க வேண்டியதானே சார். அதுதானே சார் நடைமுறையில இருக்கணும். ஆனா ஆளுநர் மட்டுமே முட்டுக்கட்டையாக தொடர்ந்து தாவேகாவுக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டி வருது வந்து நீங்க மீண்டும் அரசியலை வந்து ஆளுநரை வைத்து செய்ய முற்படுறீங்க அப்படிதான் அதை எடுத்துக்க வேண்டியது. அப்படி இல்லை அப்படிங்கிறதுதான் என்னுடைய பாயிண்ட். ஆளுநர் வந்து இங்க அவர் வந்து விஜயை தாமதப்படுத்துறதுனால அது விஜய்க்கு தான் நல்லதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து வெறும் சட்டத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க சுத்தி என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். சட்டப்படி ஆளுநர் வந்து விஜயை அழைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா ஆமா, அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்து அவரு லெட்டர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா ஆளுநர் அழைத்திருக்கணும். ஆனா ஆளுநர் தரப்பு என்ன சொல்றாங்க, அவர் கூட்டணியா வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை இதுவரைக்கும் தாவேக்கால இருந்து யாருமே மறுக்கல. தாவேக்கா தரப்புல இருந்து இப்ப நீங்க திருமாவளவன் பேசுறாரு, துரை வைகோ பேசுறாரு, கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு, திமுக எல்லாரும் பேசுறாங்க, அதிமுக பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஏன் தாவேக்கால இருந்து ஒருத்தர் கூட ஆளுநரை பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? ஆளுநர்கிட்ட ஏன் இதை கொடுத்தீங்க, எதுக்காக வந்து இந்த மாதிரி தப்பா வந்து நீங்க கொண்டு போய் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த கேள்வியவே அவங்க கிட்ட கேட்க முடியல. அதற்கான பதிலும் நம்மளுக்கு தெரியல. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஆளுநரை வந்து அடிச்சு நகர்த்துறோம். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க திரைமறைவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்ற திருமாவளவன், இடதுசாரிகள் இவர்கள்கிட்ட தான் வந்து விஜய் ஆதரவு கேட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து அந்த ஆதரவை பற்றி முடிவெடுப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இத வந்து விஜய் வந்து 5ஆம் தேதியே வந்து ஆதரவு கேட்டார். எல்லாருக்குமே தெரியும் விஜய் அந்த பக்கம் தான் போக போறாரு அப்படிங்கிறது தெரியும். அங்கிருந்துதான் காங்கிரஸ் இவங்களோட வந்தாச்சு. இன்னைக்கு தேதி வந்து 8 தேதி ஆச்சு. 3 நாளா நீங்க முடிவெடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க? ஏன் வந்து இவங்க முடிவெடுக்கிறதுக்கு தாமதப்படுத்துறாங்க? ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கறத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஆளுநரை பார்த்து நீங்க வந்து உடனடியா வந்து விஜய்க்கு முதல்வர் பதவி ஏற்க வேண்டும், பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா போதுங்க, 6 பேர் தானே, 2 இடதுசாரிகள், 2 திருமாவளவன், இவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா உடனடியா நாளைக்கே வந்து விஜய் முதல்வர் ஆயிடுவாரு. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அது ஒரு பக்கம் விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை ரிசார்ட்ல போய் தங்க வச்சிருக்காங்க. திமுக தன்னுடைய எம்எல்ஏக்கள் மத்தியில நேற்று வந்து கூட்டம் நடத்தி இருக்காங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தலைவரின் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. திருமாவளவனும் இடதுசாரிகளும் நேற்று ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து எங்களுடைய கூட்டணியிலேயே தொடர வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் திருமாவளவனும் இடதுசாரிகளும் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படிங்கறத கூட சொல்லல. நாங்க வந்து பரிசீலிப்போம், உடனடியாக முடிவெடுக்க முடியாது, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ ஹைப்போதட்டிக்கலா நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் வந்து சட்டசபைக்கு போயிட்டு அவரால் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலன்னா அவருடைய ஆட்சி தோற்றுவிடும். அடுத்த 2வது வாய்ப்புக்கு யாராவது கொடுப்பாங்க, அதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அல்லது அவர் ஜனாதிபதி ஆட்சியை வந்து அமல்படுத்தி அதற்கு பிறகு தேர்தல் நடத்துவதுதான் ஒரே வழி. இப்ப நீங்க இந்த வாய்ப்புக்கு, அதாவது 2வது வாய்ப்புக்கு விஜய் தோற்க வேண்டும், கரெக்ட் தானே? இப்ப நீங்க எடுத்த உடனே வந்து அதிமுகவையும் திமுக கூட்டணியும் ஆட்சி அமைக்க கூப்பிட முடியாது ஆளுநரால. சட்டப்படி அது நடக்க முடியாது. அப்போ முதல்ல திமுக கூட்டணியும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் முதலில் விஜய் முதல்வராக பதவி ஏற்க வேண்டும், சட்டசபை கூட வேண்டும், பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் விஜய் தோற்க வேண்டும், அந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் இவங்க வர முடியும். இன்னைக்கு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது யாரு? ஆளுநர் தானே. நீங்க திமுக கூட்டணியும் அதிமுகவும் வந்து சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் என்ன? விஜய் முதல்வர் ஆனாதான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா திருமாவளவனும் இடதுசாரிகளும் விஜயை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. அதற்கான எல்லா சிக்னலும் நம்மளுக்கு இருக்கு. அவங்க ஆதரிக்காம, அதிமுக ஆதரிக்காம, அதிமுக கூட்டணியில் இருக்கிற அமமுக, பாமக இவங்க ஆதரிக்காம விஜய்க்கு எங்கிருந்து 118 நம்பர் வரும்? இதை யாராவது பேசுறாங்களா? விஜய் வந்து முதல்வர் ஆகணும் எல்லாரும் சொல்றாங்க. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பேசுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆளுநர் தான் விஜய்க்கு உதவியே செய்யறாரு ஒரு முதல்வராக நீடிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த காலம் விஜய்க்காக செய்யப்பட்ட ஒன்றுதான் சொல்றீங்க, விஜயோட நல்லதுக்காக. விஜய் வந்து முதல்வராக நீடிப்பதற்கு இல்ல, அவர் வந்து ஒரு நிலையான ஆட்சி தருவதற்கு ஆளுநர் இப்போது செய்து கொண்டிருக்கும் விஷயம் கண்டிப்பாக அவருக்கு உதவும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இப்ப வரைக்கும் ஆளுநர் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் காங்கிரஸோட லெட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதனால அதன் மூலமாக விஜய்க்கு வந்து ஒரு நன்மை தான் நடந்திருக்கு. அவர் வந்து 118 நம்பரை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநர் வந்து இவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை, அப்ப தாமதப்படுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆளுநரை வந்து
blame பண்ணாங்க. திட்டுறதோ இல்ல வந்து இது பண்றதோ பிளேம் பண்றதோ நியாயமான விஷயம். இன்னைக்கு வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனாலுமே இது ஏன் வந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமாவளவன்ட்டு 5ஆம் தேதியே வந்து ஆதரவு கேட்டாச்சு, இடதுசாரிகள்ட்ட 5ஆம் தேதியே ஆதரவு கேட்டாச்சு. அவங்க நேத்து வரைக்கும் ஒன்னும் டிசைட் பண்ணல. ஆனா 2 நாளா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா வந்து ஆளுநர் வந்து டார்கெட் பண்ணி பாஜகவை டார்கெட் பண்ணி இது வந்து RSS அது இதுன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தரப்பும் அமைதியா இருக்கு. ஒருவேளை ஆளுநர் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க அழைத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில இப்ப அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருமாவளவனும் இடதுசாரிகளும் விஜய் ஆதரிப்பதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை வந்து நம்மளுக்கு வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சட்டசபை கூட போகுது, நாங்க அங்க எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவாங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஆளுநர் தாமதப்படுத்துவதால் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு அது திருமாவளவனுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒரு செக் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க முடிவை சொல்லியே ஆகணும். நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையாங்கிறத சொல்லியே ஆகணும். இவ்வளவு தூரம் ஆளுநரை வந்து கேள்வி கேட்கிறவங்க ஏன் நீங்க லெட்டர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்றது இல்லையே. உங்ககிட்ட தானே ஆதரவு கேட்டிருக்காரு. அவர் அதிமுக பக்கம் போகல, அமமுக பக்கம் போகல, பாமக பக்கம் போகல, உங்ககிட்ட தான் வந்து லெட்டர் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தான் வந்து போன் பண்ணி பேசியிருக்கிறதாவும் திருமாவளவன் சொல்றாரு. விஜய் திருமாவளவனிடம் போன் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி பேசினதுக்கு அப்புறமும் ஏன் திருமாவளவன் தயங்கிட்டு இருக்காரு? இதே திருமாவளவன் தான் விஜயை பார்த்து RSS பெற்ற பிள்ளைகள் அப்படின்னாரு, பாஜகவுடைய பீட்டிங்னாரு, RSS என்ன பேசுகிறதோ அதைத்தான் விஜய் பேசுகிறார் அப்படின்னாரு. இன்னைக்கு அதே திருமாவளவன் விஜய் முதல்வராவதை பாஜக தடுக்கிறதுங்கிற. மக்கள்லாம் என்ன முட்டாளா? அன்னைக்கு நீங்க சொன்னது உண்மைன்னா இன்னைக்கு நீங்க சொல்றது பொய், இல்ல இன்னைக்கு நீங்க சொல்றது உண்மைன்னா அன்னைக்கு நீங்க சொன்னது பொய். அவர் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர்கள் இவர்கள். இங்க ஆளுநர் ரொம்ப தெளிவா வந்து ஒரு பிளே பண்றாரு. அது வந்து விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் விஜய் அமைதியா இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். இது ஏன்னா இது வரைக்கும் வந்து விஜய் வந்து பெருசா ரியாக்ஷன் பண்ணல. அவரு ரியாக்ஷன் பண்ற பழக்கமும் அவங்க கிட்ட இல்ல. அவங்க நடப்பதையெல்லாம் அப்படியே அமைதியா இருந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வத வேலையை வந்து ரொம்ப தெளிவா பாக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்தே அதை வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் பேசினாலும் சரி, அந்த பக்கம் பேசினாலும் சரி, அது விஜய் தரப்புக்கு சாதகமா இருக்கும், விஜய் தரப்புக்கு வந்து சிம்பதியா இருக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் முதல்வராக விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, அவர் முதல்வர் ஆகலாம், உடனடியா நான் இன்னைக்கே கூட ஆகலாம். ஆனா ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவரால் 118 எண்ணிக்கை காண்பிக்க முடியவில்லை என்றால் அவர் ஆட்சி தோற்கும். ஏன்னா இன்னைக்கு அதற்கான சினாரியோ இருக்கு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேச்சு 2 நாளா போயிட்டே இருக்கு. இந்த கழகங்களின் நினைவுங்கிறது காலத்தின் கட்டாயம். அவங்க வந்து ஒரு மூன்றாவதாக ஒரு சக்தி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஏன்னா 50 வருடமாக 55 வருடமாக கட்டி காப்பாற்றிய ஒரு விஷயம் இது. ஒண்ணு நீ இல்ல நான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கை தவிர பெரிய அளவுல வந்து இந்த 2 கட்சிகளும் ஊழல் பண்ணியிருந்தாலுமே இந்த 2 கட்சிகளும் எதிர்கட்சிகள் மேல வந்து பெருசா நடவடிக்கை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. திமுக அதிமுக மேலேயோ, அதிமுக திமுக மேலேயோ. ஆனா எதிர்கட்சியா இருக்கிற போதெல்லாம் என்ன பேசுவாங்க? ஊழல் கட்சி இவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்க, அவ்வளவு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு மக்களை வந்து ஏமாத்துவாங்க. ஆனா ஒன்ஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க பண்ண ஊழல் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அப்ப எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து பங்காளி கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. பங்காளி கட்சின்னு நான் சொல்லல, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னதெல்லாமே அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏற்கனவே. அப்ப இன்னைக்கு வந்து இவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? ஆளுநர் விஜயை பதவியேற்க அழைப்பார், சட்டசபைக்கு போவாங்க, பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் விஜய் தோற்பார். அப்ப வந்து மறுபடியும் ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? 118 எம்எல்ஏக்களோட வந்து லெட்டரோட போயிட்டு ஆளுநரை சந்திப்பாங்க. அப்ப ஆளுநருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இவங்க நேச்சுரலா சட்டசபையில கூட்டு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஆமா. அப்ப வந்து மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, பாஜக தான் வந்து இதையெல்லாம் சேர்த்து வைக்குதுன்னு சொல்லுவாங்க. பாஜக இதற்கு துணை போகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அடி, அதிமுக திமுக கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைத்தாலும் அடி. மொத்தத்துல வந்து மத்தளத்துக்கு வந்து 2 பக்கம் அடிங்கிற மாதிரி பாஜக வந்து அடி வாங்க வேண்டியதுதான். இந்த சினாரியோ வரணுங்கிறதுக்காகத்தான் இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமாவளவனும் இடதுசாரிகளும் இல்ல கமலஹாசனும் இல்ல எல்லாருமே சேர்ந்து ஆளுநரை டார்கெட் பண்றாங்க. ஒரு பக்கம் ஆளுநர் வந்து அத்துமீறுகிறார், அரசமைப்பு சட்டத்தை மீறுகிறார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது பேசுறாங்க. ஆனா திமுக ஆளுநருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அங்க போயிட்டாங்க. ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தின்படிதான் செயல்படுகிறார், ஆளுநர் இதை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு திமுக காரங்க பேசுறாங்க. சரவணன் பேசுறாரு, பிளஸ் இவரு அப்பாவு பேசியிருக்காரு, சபாநாயகரா இருந்த அப்பாவு வந்து நேற்று சொல்லியிருக்காரு.
ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிக்கல் எங்க அப்படின்னா, இங்க வந்து தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறத விஜய் குறிப்பிடாமல் விட்டதுதான். அது மட்டும்தான் சிக்கல். அப்படி இல்லைன்னா விஜய் வந்து இந்நேரம் முதலமைச்சர் ஆகியிருப்பார். ஆனா நீங்க இது எல்லாத்தையும், இந்த அரசியல் எல்லாத்தையும் நீங்க வந்து சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இதுல வந்து பாஜக வந்து எந்த ரோலும் பிளே பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பாஜக வந்து விஜய் முதல்வர் ஆவதற்கும் விஜய் வந்து ஒரு நிலையான ஆட்சி, அதாவது ஒரு மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்டை நடத்துவதற்கும் தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். எந்த இடத்துல வந்து விஜயை தடுக்கணும் அப்படிங்கிறது கவர்னருடைய எண்ணமும் கிடையாது, பாஜகவுடைய எண்ணமும் கிடையாதுங்கிறத நான் இப்ப வரைக்கும் நம்புறேன். ஏன்னா அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் அளவுக்கு எந்த விஷயமும் இங்க நடக்கல. நீங்க சொன்ன அந்த 2வது சினாரியோக்கு, 2வது ஆப்ஷனுக்கு விஜய் தோற்றால் மட்டும்தான் அதற்கு வாய்ப்பே இருக்கிறது. அதை நீங்க ஒத்துக்குவீங்கல்ல? அப்ப அந்த 2வது ஆப்ஷனை தடுப்பது யாரு? இன்னைக்கு விஜய் தோற்று போகாமல் தடுப்பது யாரு? கவர்னர். என்னுடைய பாயிண்ட் அதுதான். நான் வந்து அந்த விஷயம் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் யோசிக்கிறேன், இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் 2 நாளா போயிட்டே இருக்கு. நேற்று டிவில எல்லாம் விவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திமுக காரங்க என்ன பண்றாங்க, அதிமுகவோட கூட்டணி போனா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களை, மக்களை கண்டிஷனிங் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த செய்தியை கசிய விட்டு ஆழம் பார்த்து மக்கள் மத்தியில ஒருவேளை சேர்ந்துருவாங்களோ, சரி அப்படி சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு மக்களே நினைக்கிற வரைக்கும் இந்த டாக் ஓடிட்டே இருக்கும். அப்ப அவங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு ரொம்ப கிளியரா புரியுது. அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களே சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. திமுக அங்க அந்த எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னா கூட யாரு வேணும்? அப்பவும் திருமாவளவனும் இடதுசாரிகளும் அவங்க பக்கம் இருக்கணும். அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா அங்க ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இப்ப வரைக்கும் அவங்களும் முடிவு சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன தெரியுது? அப்பா ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டாச்சு, அதை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு இன்று தடையாக இருப்பது ஆளுநர். அவர் வந்து விஜயை முதலமைச்சராக பதவியேற்க தடையாக இருக்கிறார். விஜய் முதலமைச்சராகணும், முதலமைச்சராகி சட்டசபை கூடணும், மெஜாரிட்டியில நிரூபிக்க முடியாம விஜய் தோற்கணும். அதற்கு பிறகுதான் இந்த விஷயம்லாம் நடக்கும். அதனாலதான் இவங்க ஆளுநர் மேல பாஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஓகே சார். சோ மொத்தத்துல இந்த தேர்தல் 2026 தொடங்கியதுல இருந்து, கூட்டணி பேசியதுல இருந்து, சிறு சிறு கட்சிகளுடைய ஒரு தன்மை, அவங்க கூட்டணியை கேட்டு பெற்ற விதமாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு கூட்டணிக்கான இடம் ஒதுக்கியதாக இருக்கட்டும், அது திமுக அதிமுகங்கிற 2 கட்சிகளும் எந்த மாதிரி எல்லாம் நடத்தினாங்களோ அதற்கெல்லாம் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கும் மோடில் இன்றைக்கு சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ரிவெஞ்ச் எடுப்பாங்களா இல்ல சேர்ந்து 2 கழகங்களையும் இணைய வைப்பாங்களா அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இனிப்புல இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.